தமிழ்நாட்டுல இருந்து முதல்ல எக்ஸ்க்ளூசிவா டாக்கிங் பென்குயின் சேனல்ல சவுத் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் டெக்ஸ்டைல் மார்க்கெட் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். 400 ஷாப்ஸ் வந்துட்டு இந்த ஒரே ஒரு பில்டிங்ல உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே பிரம்மாண்டமான ஸ்டோர்ஸ். நீங்க பார்ன் கிட்ஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து பிசினஸ் பண்ணனாலும் சரி, இல்லைன்னா பெரியவங்களுக்கு குர்த்திஸ்ல இருந்து லெஹெங்காஸ்ல இருந்து சோலிஸ்ல இருந்து நைட்டி இன்னர் கார்மெண்ட்ஸ்னு எல்லாமே, ஈவன் மென்ஸ் வேர் கூட இங்க தான் இருக்கு. பட் இப்போ சவுத் இந்தியால ஒரு டிசைன் வந்துட்டு ரெடி ஆகுது, ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் ஆகுது அப்படின்னா அது இந்த கேலிக்கட்ல தான், கேலிக்கட் மார்க்கெட் தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ பெரிய டெக்ஸ்டைல் மார்க்கெட் வந்துட்டு முதல்ல நம்ம கவர் பண்றோம். மெட்டீரியல்ஸ்க்குன்னு அவ்வளோ பெரிய குடோன் வச்சிருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு மட்டுமே இவ்ளோ பெரிய ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. மென்ஸ் வேர்ல நீங்க A to Z எல்லாமே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இது. இந்த பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 300 ஷாப்ஸ் இருக்கு. மேனுஃபேக்சரர்ஸ் தான் இருக்காங்க. எல்லா கடைகள்லயுமே உங்களுக்கு A to Z ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். பட் நீங்க பிசினஸ் பண்ண போறீங்கன்னா தனித்தனியா நீ எந்த ஊருக்கும் போய் அலையாதீங்க, நேரா கிளம்பி கேலிக்கட் வந்துருங்க. கொஞ்சம் ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இப்போ லைக் ஹல்தி இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்கு முகூர்த்தம் டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே போடுவீங்க இல்லையா? ஸோ பர்டிகுலரா அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் ஷோரூம் இங்க இருக்கு. மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்றதால மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லயே உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சூப்பரா மார்ஜின் வச்சு சேல் பண்ணலாம். ஸோ கேப்ஸ் கூட இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லாமே பாருங்க ஒவ்வொரு ஸ்டேட், ஒவ்வொரு கண்ட்ரீஸ், ஒவ்வொரு ஊருக்கு போகக்கூடிய பார்சல்ஸ் தான். ஸோ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் வார அப்டேட் பண்றவங்க வந்துட்டு இங்க கேலிக்கட் தான். ஓகேங்களா? ஒரு நாள் நிச்சயமா பத்தாது, அதுதான் என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் அந்த அளவு பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் எல்லாமே முதல்ல சவுத் இந்தியால இங்க தாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சிம்பிள். கேலிக்கட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரே சேனல் நம்மளோட டாக்கிங் பென்குயின் சேனலா தான் இருக்கும். வணக்கம், வெல்கம் டு தி டாக்கிங் பென்குயின் சேனல். என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஒரு டெக்ஸ்டைல் மார்க்கெட் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம சேனல் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருந்து முதல்ல எக்ஸ்க்ளூசிவா டாக்கிங் பென்குயின் சேனல்ல ஸோ கேலிக்கட்ல வந்திருக்கோம். கேலிக்கட் இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டு சிம்பிளா சொல்லணும்னா சவுத் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் டெக்ஸ்டைல் மார்க்கெட் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ எக்ஸாக்டா இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க கம்ப்ளீட்டாவே இது எல்லாம் இது வரைக்கும் நம்ம தனித்தனியா ஒவ்வொரு ஸ்டோர்ஸா எடுத்திருக்கோம், ஒவ்வொரு பில்டிங்ஸ் எடுத்திருக்கோம். ஆனா இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு ஒரு 400 ஷாப்ஸ் வந்துட்டு இந்த ஒரே ஒரு பில்டிங்ல உங்களுக்கு இருக்கு. சோ இந்த பில்டிங் நீங்க ஜஸ்ட் பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பில்டிங்கோட பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா செஞ்சுரி டெக்ஸ்டைல் மார்க்கெட் கேலிக்கட். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம பொதுவா ஒரு ஊருக்கு நீங்க போறீங்க, லைக் பெங்களூர் போறீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு சூரத் போறீங்க அப்படின்னா தனித்தனியா ஒவ்வொரு ஷாப்ஸா தேடி போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பட் இதுக்கு அப்புறமா நீங்க ட்ரெஸ் எடுக்கணும், அதாவது ஒரு பிசினஸ்க்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கிளம்பி ஒரு 3.5 ஹவர்ஸ்ல கேலிக்கட் ரீச் பண்ணிருங்க. கேலிக்கட்ல உங்களுக்கு எக்ஸாக்டா பஸ் ஸ்டாப் பக்கத்துல நான் அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ இந்த செஞ்சுரி டெக்ஸ்டைல் மார்க்கெட் கேலிக்கட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே பிரம்மாண்டமான ஸ்டோர்ஸ். நீங்க பார்ன் கிட்ஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து பிசினஸ் பண்ணனாலும் சரி, இல்லைன்னா பெரியவங்களுக்கு குர்த்திஸ்ல இருந்து லெஹெங்காஸ்ல இருந்து சோலிஸ்ல இருந்து நைட்டி இன்னர் கார்மெண்ட்ஸ்னு எல்லாமே, ஈவன் மென்ஸ் வேர் கூட இங்க தான் இருக்கு. ஈவன் நம்ம கேரளா ட்ரெண்டிங் குர்த்திஸ்னு இப்போ அதிக அளவில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கேரளாக்கே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இங்க கேலிக்கட் மார்க்கெட்ல இருந்து தான் உங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி எர்ணாகுளம் வந்துட்டு கொண்டுட்டு போறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சின்ன ரீட்டைல் ஸ்டோர்ஸ் அண்ட் சில ஹோல்சேல்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ பெரிய டெக்ஸ்டைல் மார்க்கெட் வந்துட்டு முதல்ல நம்ம கவர் பண்றோம். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, நீங்க எந்த ஊர், எந்த வேர்ல்டுல எந்த மூலையில இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க கேலிக்கட் கிளம்பி வரலாம். சோ இந்த இடத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 7 பில்டிங். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா தனித்தனியா 7 பில்டிங்ஸ் இருக்கு. இப்போ நீங்க சுத்தி பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பில்டிங் தான். ஓகே, இண்டிவிஜுவலா தனித்தனியா 7 பில்டிங்ஸ் இருக்கு. சோ இதுல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஃப்ளோர்ஸோட கொடுத்திருக்காங்க. 7 பில்டிங், 4 ஃப்ளோர்ஸ். இப்போ அந்த ஃப்ளோர் கம்ப்ளீட்டாவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டோருக்குள்ளார போறீங்க, அந்த ஒரு ஸ்டோர்ல உங்களுக்கு A to Z ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கிடைச்சிரும். இல்ல இன்னொரு ஷாப்குள்ள போறீங்க, பர்தாஸ் எல்லாம் வாங்கணும்னா அதுல உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லா ஐட்டமும் கிடைக்கும். மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு போனீங்கன்னா மெட்டீரியல்ஸ்க்குன்னு அவ்வளோ பெரிய குடோன் வச்சிருக்காங்க. மொத்தம் இது 700 கடைங்க இருக்கு. அதுல வந்துட்டு 400 ஷாப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஹோல்சேல் கடைகளா இருக்கு. மீதி எல்லாமே குடோன் பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க. அப்போ எவ்வளவு பெரிய டெக்ஸ்டைல் மார்க்கெட்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கார் பார்க்கிங்க்கு மட்டுமே இவ்ளோ பெரிய ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இதுல பிராண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் முதல்லயே சொன்னது
போல முக்காவாசி பேர் வந்துட்டு எல்லாமே மேனுஃபேக்சரர்ஸ் தான். ஓகே, ஸோ நீங்க ஒரு புது டிசைன்ஸ் உங்களோட கடையில இல்லைன்னா உங்களோட பொட்டிக்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னா காலிக்கட் வந்துருங்க. நீங்க ஒன்ஸ் நேர்ல வந்து விசிட் பண்ணிட்டு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஆன்லைன்லயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போய் ஒவ்வொரு ஷாப்பும் எவ்வளவு பெருசு இருக்கு, என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நான் ரேண்டமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனலா நம்ம எண்டிங்ல வந்துட்டு இன்னும் சில டீடைல்ஸோட உங்களை பார்க்குறேன். முதல்ல வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ இந்த செஞ்சுரி டெக்ஸ்டைல் மார்க்கெட் காலிக்கட் உள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ள கூட இன்னும் நான் வரல, உள்ள இப்பதான் என்டர் ஆயிருக்கேன். ஸோ ஜஸ்ட் எனக்கு பேக் சைட்ல பாருங்க எவ்வளவு க்ரௌட் இருக்குன்னு, எவ்வளவு பண்டில்ஸ் இருக்குன்னு. இந்த செக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு மென்ஸ் வேர் தான் வந்துட்டு இங்க வச்சிருக்காங்க. மென்ஸ் வேர்ல நீங்க A to Z எல்லாமே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இது. இந்த பில்டிங்ல இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்கு. ஜஸ்ட் எல்லாத்தையும் நம்மளால ரிவீல் பண்ண முடியாது. இந்த பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 300 ஷாப்ஸ் இருக்கு. அதாவது இந்த 7 பில்டிங் நம்ம சுத்தி நம்ம இப்ப காமிச்சிருக்கோம். 300 ஷாப்ஸ் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் them வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ் தான் இருக்காங்க. டிசைன்ஸ் மென்ஸ் வேர்லயுமே வந்துட்டு இப்ப மார்க்கெட்டுக்கு புதுசா ஒரு டிசைன் இன்ட்ரோடியூஸ் ஆகுது அப்படின்னா அது இங்க தான் இன்ட்ரோடியூஸ் ஆகும். இங்க இருந்து தான் வந்துட்டு மத்த இடங்களுக்கு எல்லாமே வந்துட்டு சப்ளை ஆகும். சோ நீங்க இங்க டைரக்டா வந்து மென்ஸ் வேர் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா இதுலயுமே இன்னர் கார்மெண்ட்ஸ்ல இருந்து பேண்ட், ஷர்ட், ஈவன் ஃபேப்ரிக் ஐட்டம்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். ஒவ்வொரு ஷாப்குள்ளயுமே உங்களுக்கு இவ்வளவு க்ரௌட்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஆக்சுவலி இப்போ நம்ம காலிக்கட்ல வந்து இன்னைக்கு நாங்க வந்திருக்கிற நாள் ரெட் அலர்ட்ன்றதாலவே இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா நார்மல் டேஸ்ல எவ்வளவு கூட்டம் இருக்கும் அப்படின்னு பாருங்க. எல்லா கடைகள்லயுமே உங்களுக்கு A to Z ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். பர்டிகுலரா இப்ப நான் நின்னுட்டு இருக்கக்கூடிய இந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம்ஸ். லைக் இப்ப நீங்க உங்களோட ஷாப்க்கு இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து சேல் பண்ணணும் அப்படின்னா தாராளமா நீங்க இங்க விசிட் வரும்போது ஒவ்வொரு ஷாப்பே ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா உங்களுக்கு ஒரு நாள் நிச்சயமா பத்தாது, அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா எங்களுக்கு ஷூட் எடுக்கிறதுக்கே வந்துட்டு முடியல, அவ்வளோ ஷாப்ஸ் இருக்கு. இந்த 400 கடைகளையும் சுத்தி நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்றதுன்றதுன்னா ஒரு பெரிய டைம் எடுக்கும். நல்லா நின்னு பொறுமையா நிதானமா வாங்கிட்டு போங்க. எல்லாமே சூஸியான கலெக்ஷன்ஸ் தான். சோ எனக்கு ஒரே ஒரு விஷயம் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது என்னன்னா, இது வரைக்கும் நம்ம நிறைய ஷாப்ஸ் எடுத்திருக்கோம். ஆனா சில ரிப்பீட்டட் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம அங்க காட்டுவோம். பட் காலிக்கட் மார்க்கெட் இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பார்த்திராத கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் அந்த அளவு பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் எல்லாமே முதல்ல சவுத் இந்தியால இங்க தாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சிம்பிள் இங்க இருந்துதான் அடுத்து வந்து உங்களுக்கு எர்ணாகுளம் மார்க்கெட் போறதோ இல்லைன்னா வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டு மார்க்கெட்டுக்குள்ள வர்றது. ஆல்ரெடி சில பீப்புள்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. பட் நீங்க பிசினஸ் பண்ண போறீங்கன்னா தனித்தனியா நீ எந்த ஊருக்கும் போய் அலையாதீங்க, நேரா கிளம்பி காலிக்கட் வந்துருங்க. நார்மல் வேர் மட்டும் கிடையாது, இவங்க கிட்ட வெட்டிங் கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. இப்ப வெட்டிங்ல வந்துட்டு நீங்க லெஹங்கா, சாரீஸ் மட்டும் இல்லாம கொஞ்சம் ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இப்ப லைக் ஹல்தி இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்கு முகூர்த்தம் டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே போடுவீங்க இல்லையா? சோ பர்டிகுலரா அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் ஷோரூம் இங்க இருக்கு. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். இப்ப நான் ஒரு ஷோரூம்ல நின்னு காட்டுறேன் அப்படின்னா அந்த ஒரு ஷோரூம் தான் இந்த பில்டிங்ல இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய ஷோரூம்ஸ் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் நம்மளால போய் கவர் பண்ண முடியாது. காலையில இருந்து நாக்கு தள்ள தளறிட்டு சுத்திட்டு இருக்கோம். இந்த வழியில போனா அந்த வழி எப்படி வரணும்னு எங்களுக்கு தெரியல. மாத்தி அப்படிதான் சுத்திட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளோ கடைங்க இருக்கு, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. சோ கஸ்டமர்ஸ் வந்துட்டு இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெட்டிங் கலெக்ஷன்ஸ் லைக் இந்த மாதிரி எல்லாம் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமா நீங்க இங்க வரும்போது அதுமே உங்களுக்கு அவைலபிளா கிடைக்கும். அண்ட் மெயின்லி பிரைசிங் தான். ஸோ
மார்க்கெட்ல பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு தயாரிக்கிறாங்களோ அவங்க கிட்ட விலை ரொம்ப கம்மியா கிடைக்கும் இல்லையா? சோ இது எல்லாமே மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்றதால மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லயே உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா மார்ஜின் வச்சு சேல் பண்ணலாம். நான் நின்னுட்டு இருக்கிறது என்ன ஃப்ளோர் என்ன பில்டிங்னு எனக்கு தெரியல. 7 பில்டிங்ல ஏதோ ஒரு பில்டிங்ல ஒரு செகண்ட் ஃப்ளோர்ல நின்னுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பில்டிங்கும் 4 ஃப்ளோர்ஸ் இருக்கும். எல்லா பில்டிங்குள்ளயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் வேர், மென்ஸ் வேர், விமென்ஸ் வேர்னு தனித்தனியா இருக்கு. அண்ட் இப்போ நான் நின்னுட்டு இருக்கக்கூடிய இந்த செகண்ட் ஃப்ளோர்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் கலெக்ஷன் இருக்கு. அண்ட் இந்த மாதிரியான நல்ல டிசைனர் சல்வா சூட்ஸ், மெட்டீரியல்ஸ், இன்னர் கார்மெண்ட்ஸ்னு கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு கிடைக்கும். இங்க இருந்து பல ஊர்கள், பல ஸ்டேட், பல கண்ட்ரீஸ்க்கு டெய்லி வந்துட்டு பார்சல்ஸ், அதாவது பார்சல்னா சிங்கிள் பீஸ் இப்படி எல்லாம் கிடையாது, பண்டலா போயிட்டு இருக்கும். சோ இங்க பர்ச்சேஸ் வேல்யூ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யூசுவலா எல்லா பக்கம் கொடுக்கிறது தான். சைஸ் வாரியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும், ரீட்டைல் கம்ப்ளீட்டா கிடையாது. ஓகேங்களா? சோ நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா பிசினஸ் பேப்பர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பாங்க, இண்டிவிஜுவலா வந்துட்டு இங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது. சோ கேப்ஸ் கூட இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்பேஸ் இருக்கு இந்த பில்டிங்ல. சோ இப்போ வந்துட்டு விமென்ஸ் கேப்ஸ் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இது வந்து வெரைட்டி ஆஃப் கேப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ இங்க எப்படி ட்ரெஸ்ஸஸ்க்காக நிறைய மக்கள் வராங்களோ அதே போல இன்னர் வேர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எல்லாமே பிராண்டட் இன்னர் கார்மெண்ட்ஸ். லைக் இப்போ நீங்க வந்துட்டு விமென்கான இன்னர் கார்மெண்ட்ஸ் எடுத்தாலும் சரி, இல்ல மென்ஸ்கான இன்னர் கார்மெண்ட்ஸ் எடுத்தாலும் சரி, பாருங்க ஒரு குடோனா வந்துட்டு இங்க நிறைய அதுக்குன்னு தனி ஸ்பேஸ் இருக்கு. சோ லைக் இப்போ பிராண்டட் அப்படின்னா ஜாக்கி, பூமா, அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வானுசன், இந்த மாதிரி எல்லா லீடிங் டாப் பிராண்டட் இன்னர்ஸ்மே வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. சோ இதுமே பாக்ஸ் தான் எடுக்கணும். நம்ம வந்துட்டு சிங்கிள் பீசஸ் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. சோ உங்களோட ரெக்யர்மெண்ட், அதாவது இப்போ நீங்க ஆல்ரெடி வந்துட்டு ஒரு இன்னர் ஷாப் தனியா வச்சிருக்கீங்க, இல்லனா வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கிட்ஸ் கார்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, விமன் கார்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, அது கூட எக்ஸ்ட்ராவா வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ்ல இன்னர் கார்மெண்ட்ஸும் வந்துட்டு இப்போ டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் மத்த இடத்துக்கு பர்ச்சேஸ் வரும்போது தாராளமா இந்த இடத்துல வந்துட்டு நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் இல்ல. சோ இப்போ நான் அந்த ஆப்போசிட்ல ஒரு ஸ்பேஸ்ல நின்னேன். அங்க இருந்து கிராஸ் பண்ணீங்கன்னா லைக் இங்கேயும் பாருங்க ஃபுல்லுமே பாக்ஸா பண்டிலா வச்சிருக்காங்க. நம்மளோட ஹைட்டா நிறைய ஸ்டாக்ஸ் வந்துட்டு இங்க இருக்கு. சோ தாராளமா நீங்க இங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு என்ன பிராண்ட்ஸ் உங்களோட ஏரியாக்கு, இதெல்லாம் பாருங்க ஜாக்கி. சோ உங்களோட ஏரியால எந்த மாதிரியான பிராண்ட்ஸ் அதிகமா ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சோ இவங்க கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஊர்கள்ல இருந்து டைரக்டா விசிட் பண்றதுக்கு வருவீங்க. சோ உங்களோட மேஜர் டவுட் என்னன்னா எல்லா நாளும் ஷாப்ஸ் இருக்குமா, இந்த பில்டிங் வந்து ஓப்பன்ல ஒர்க்கிங்ல இருக்குமான்னு கேட்பீங்க. சண்டேஸ் மட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த கடையுமே இருக்காது, ஹாலிடே. பட் சீசன் டைம் லைக் இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைம்ஸ், தீபாவளி இல்லைன்னா வந்துட்டு பொங்கல், இந்த மாதிரி சீசனல் டைம்ஸ், இந்த ஊரோட ஃபெஸ்டிவல் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, நீங்க கால் பண்ணி கேளுங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் கமெண்ட்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியரா கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் நான் கன்வே பண்றதுக்கும் மறந்துட்டேன். விச் மீன்ஸ் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு மென்ஸ் வேர் எடுக்கிறதுக்கு வரீங்க, ஒரு ஷாப்ல பாக்குறீங்க, உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு எடுத்துட்டீங்க, இன்னும் கூட கொஞ்சம் வேற டிசைன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நியர்லி இப்போ மென்ஸ் வேருக்கு ஒரு 50 to 60 ஷாப், கிட்ஸ் வேர் எடுத்தீங்கன்னா கிட்ஸ் வேருக்கு மட்டும் தனியா ஒரு 50 to 60 ஷாப்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே நிறைய ஸ்டோர்ஸ் இருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்டான நேம்ஸ்ல வந்துட்டு டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ஒரு பெங்களூர் போறீங்க, அந்த பெங்களூர்ல வந்துட்டு அந்த ஒரு மெயின் ஸ்பாட்ல இறங்கிட்டீங்க, ஒரு 10 கடை இல்லைன்னா ஒரு 15 கடை ஏறி இறங்குவீங்க ஒரே ஒரு குர்த்திஸ் வாங்குறதுக்கு மட்டும். பட் இங்க வந்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை, இந்த பில்டிங் குள்ள தான் நீங்க சுத்திட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த பில்டிங் சுத்தி வந்துட்டு உங்களுக்கு ஒரு 60 to 70 ஷாப் வெறும் குர்த்திக்கு மட்டும் இருக்காங்க, வெட்டிங் கலெக்ஷன்ஸ்க்கு ஒரு 30 ஷாப் இருப்பாங்க. இந்த மாதிரி நான் சும்மா எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. அப்ப நீங்க எவ்வளோ ஸ்டோர்ஸ் இருக்கும், எவ்வளோ ஷாப்ஸ் இருக்கு, எவ்வளோ பிராண்ட் டீல் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ நான் இன்னர் வேர்லாம் காமிச்சேன் இல்லையா, லைக் இப்போ இந்த பூமா, ஜாக்கி, இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க இருந்து என்டையர் கேரளா ஸ்டேட்மே வந்துட்டு பாத்தீங்கன்னா டீலர்ஷிப் எடுத்து அவங்க தனியா அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க. சோ நீங்க வெளியூர்கள்ல இருக்கீங்க, லைக் இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்லாம வேற ஸ்டேட், வேற கண்ட்ரீஸ்ல இருந்து பாக்குறீங்க, இன்னர் பிசினஸ் தனியா எடுத்து பண்ணணும் அப்படின்னா அதுவும் வந்து இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சோ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வெறும் ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான். இன்னும் கிளியரான டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நேர்ல வந்துதான் நீங்க பார்க்கணும். ஏன்னா எல்லாமே அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் வாரம் இப்ப இந்த வாரம் நான் ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிச்சேன்னா அடுத்த வாரம் இந்த கலெக்ஷன் இங்க இருக்காது. ஏன்னா புதுசா சில டிசைன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. மார்க்கெட்க்கு, சவுத் இந்தியன் மார்க்கெட்க்கு ஒரு டிசைன் வருது அப்படின்னா இங்க வந்துட்டு தான் மத்த எல்லா இடத்துக்கும் போகும். அதனாலதான் சவுத் இந்தியாஸ் பிக்கஸ்ட் டெக்ஸ்டைல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த செஞ்சுரி டெக்ஸ்டைல் மார்க்கெட்டை வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஸோ கண்டிப்பா வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலி நான் வந்துட்டு இப்போ இந்த கம்ப்ளீட்டான இந்த செஞ்சுரி டெக்ஸ்டைல் மார்க்கெட் காலிக்கட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 கடை 5
கடை தாங்க காமிச்சிருக்கேன். அந்த ஒரு 5 கடை, அதாவது டோட்டலி இது வந்து பாத்தீங்கன்னா 7 பில்டிங், எல்லாமே பெரிய பெரிய பில்டிங். ஜஸ்ட் இங்க பாருங்களேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. இது ஒரு எல் ஷேப்ல வந்துட்டு இருக்கு. கம்ப்ளீட்டாவே வந்து பாத்தீங்கன்னா 4 ஃப்ளோர்ஸ் இருக்கும், 4 ஃப்ளோர் இருக்கும். மேல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிலது குடோனா இருக்கும். இந்த பக்கமும் பாருங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா, இப்ப நான் ஒரு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல நின்னு பேசிட்டு இருக்கேன். இந்த ஒரு ஃப்ளோர்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் இருக்கு, அந்த பக்கமும் ஷாப்ஸ் இருக்கு. இப்ப இது டைரக்டா பாருங்க, அந்த பக்கமும் ஷாப்ஸ் இருக்கு. இந்த ஒரு ஃப்ளோர்ல இவ்வளவு கடைங்க இருக்கு, ஒரு 100கணக்கான கடை இருக்கு அப்படின்னா 4 ஃப்ளோர்ஸ் நீங்க போனீங்கன்னா எவ்வளவு ஷாப்ஸ் இருக்குன்றது ஜஸ்ட் இமேஜ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எக்ஸாக்ட்டா நீங்க காலிக்கட் மஃப்சல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுல தொட்டதுதான் வந்துட்டு இந்த செஞ்சுரி பில்டிங் லொகேட் ஆயிருக்காங்க. இந்த செஞ்சுரி டெக்ஸ்டைல் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 31 இயர்ஸா இங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கேரளால இருந்து வந்துட்டு வாங்குறாங்க, நிறைய ஃபாரின் பீப்புள்ஸ் வந்துட்டு வாங்குறாங்க. சோ இப்போ மெயினா நான் வந்துட்டு ஃபாரின் பீப்புள்ஸ் யாராவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமா நீங்க ஆன்லைன்ல இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நான் ஒரு நம்பர் வந்துட்டு ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்கோம். நீங்க யோசிக்கலாம், என்னடா 700 கடை இருக்குது, 400 கடை ஃபுல்லுமே மேனுஃபேக்சரர்ஸ் சொல்றாங்க, ட்ரேடர்ஸும் இருக்காங்க, இதுல கிட்ஸ் ட்ரெஸ்க்கு தனியா எப்படி நான் பிடிக்கிறது, மென்ஸ் வேர்க்கு தனியா எப்படி பிடிக்கிறது, இல்லைன்னா விமன் கார்மெண்ட்ஸ் வெறும் புர்காக்கு மட்டும் நான் எப்படி பாக்குறது, இது மாதிரி எல்லாமே நீங்க யோசிக்கலாம். அதே டவுட் தான் எனக்கு இங்க வந்தப்ப இருந்தது. நான் ஃபுல்லா வந்தோடனே நான் கேட்டது என்னன்னா, இத்தனை கடை இருக்கு, நான் எப்படி கவர் பண்றது அப்படின்னு தான் கேட்டேன். ஜஸ்ட் இவங்க வந்துட்டு நான் கொடுத்திருக்கிற அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கிட்ஸ் வேர் வேணும், மென்ஸ் வேர் வேணும், எனிதிங் வாட் எவர் யூ நீட், என்ன பிசினஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸ்க்கு தகுந்த பிடிஎஃப் வந்து இவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? தாராளமா நீங்க அவங்கள டைரக்டா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அங்கிருந்து உங்களுக்கு பர்டிகுலர் ஷாப்ஸ்க்கு கனெக்ட் பண்ணி விடுவாங்க. என்ன கேட்டா நீங்க நேர்ல வாங்க, நேர்ல வந்து ஃபுல்லுமே வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிங்க. ரவுண்ட் அடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வெரைட்டிஸ் நிறைய கிடைக்கும். எல்லாமே பாருங்க, ஒவ்வொரு ஸ்டேட், ஒவ்வொரு கண்ட்ரீஸ், ஒவ்வொரு ஊருக்கு போகக்கூடிய பார்சல்ஸ் தான். ஒவ்வொரு கடை முன்னாடி இந்த மாதிரி ஒரு 20 பண்டில், 30 பண்டில், 40 பண்டில்லாம் அடுக்கி வச்சுட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைமா காலிக்கட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரே சேனல் நம்மளோட டாக்கிங் பென்குயின் சேனலா தான் இருக்கும். இந்த மாதிரி லாங் டிராவல், அதுவும் இன்னைக்கு வந்துட்டு இங்க ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் நாம வந்திருக்கோம் அப்படின்னா உங்களோட ரெக்வயர்மெண்ட் தான். நிறைய லேடிஸ் வந்துட்டு புதுசா பிசினஸ் பண்ணணும், எனக்கு வந்து புது கலெக்ஷன்ஸ் வேணும், நிறைய பொட்டிக்ஸ் போயிட்டு இருக்கோம் ஷூட்டுக்காக. அவங்களே நம்ம கிட்ட கேக்குறது என்னன்னா, மேடம் நாங்க ஆல்ரெடி நிறைய வந்துட்டு கலெக்ஷன் சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனா பெருசா மூவிங் இல்ல, என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. ஒரே ஒரு விஷயம், மார்க்கெட்ல புதுசா அப்டேட் பண்ணனா மட்டுமே தான் அந்த கலெக்ஷன் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கும். ஸோ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் வார அப்டேட் பண்றவங்க வந்துட்டு இங்க காலிக்கட் தான். ஓகேங்களா? காலிக்கட் மார்க்கெட்ல இருந்து தான் சவுத் இந்தியா ஃபுல்லும் போகும். அதனால தான் சவுத் இந்தியாஸ் பிக்கஸ்ட் டெக்ஸ்டைல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் இடத்த சொல்றாங்க. நீங்க ட்ரெயின்ல வந்தாலும் சரி, இல்லைன்னா வந்துட்டு நீங்க எதுல வேணும்னாலும் வரலாம். ரோட் டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க எதுல வந்தா ஒரு 3.5 ஹவர்ஸ்ல வந்துட்டு நீங்க இந்த இடத்த ரீச் பண்ண முடியும். தாராளமா வந்து விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் புது கண்டென்ட், புது இடங்களை நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஸோ மறக்காம முதல்ல பாக்குறவங்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் இந்த வீடியோவை பத்தி கொடுங்க, நான் எல்லா கமெண்ட்ஸும் பார்ப்பேன். ஓகேவா? இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பை.